வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன். கிணற்றில் குளிக்கச் சென்ற 3 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் கரூரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கரூர் அருகே உள்ள ஆண்டான்கோயில் பகுதியில் ரவிச்சந்திரன் என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணறு உள்ளது. இந்த கிணற்றில் நேற்று மதியம் அப்பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் மகன் அஸ்வின் வயது 12, ஸ்ரீதர் மகன் விஷ்ணு வயது 11, இளங்கோ மகன் மாரிமுத்து வயது 11 ஆகிய 3 பேரும் குளிக்கச் சென்றுள்ளனர். 3 மாணவர்களும் தண்ணீரில் மூழ்கியுள்ளனர். குளிப்பதற்காக உடைகளை கலந்து கிணற்று மேட்டில் வைத்துள்ளனர். மாணவர்களை காணாத பெற்றோர்கள் நேற்று இரவு வரை தேடிய போது கிணற்றின் அருகே கிடந்த உடைகளை கண்டு மாணவர்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். நள்ளிரவு 1 மணி அளவில் தீயணைப்புத்துறை உதவி மாவட்ட அலுவலர் திருமுருகன் தலைமையில் வந்த தீயணைப்பு நிலைய வீரர்கள் கிணற்றில் இறங்கி தேடிய போது 3 மாணவர்களும் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டனர். இந்த சம்பவம் அறிந்த கரூர் மாநகர காவல்துறையினர் சம்பவ இடத்தில் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உயிரிழந்த 3 மாணவர்களின் உடல்களையும் உடற்கூறு ஆய்வுக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விடுமுறை நாள் என்பதால் குளிக்கச் சென்ற மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் கரூர் மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா. சம்பத்குமார். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.